ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முதல்வர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறதை தடுக்கிறதுக்காக சதி வேலை பார்க்குது திமுக அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக மேல உள்ள தப்பை மறைக்கிறதுக்காக திமுக சார்பில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, திமுக சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேகா ஆதவர்ஜுனா அவர்களும் முதல்வர் விஜய் அவர்களும் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் திமுக மேல பழி போடுறாங்க, அதுக்காக தான் நாங்க வழக்கு தொடர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே ஏறத்தாழ உண்மை. இல்லை, ஆளுங்கட்சி சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி என்ன செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காங்க, இன்னொன்று தமிழக காவல்துறை இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பம் பேசி. இல்லை நீங்கள் ஐ திங்க் தினகரனும் 2-3 பேப்பர் படிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷன் வந்திருக்கு. ஒழுங்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் இன்னொரு தமிழ் பத்திரிகையை மட்டும் படிச்சிருந்தா அந்த குழப்பம் இருந்திருக்காது. ஆட்சிக்கு வந்த உடனேவே கழுதை ஏறி கட்டெரும்பாகலான்னு திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு முடிவெடுத்தது திமுக. நல்ல வேளையா அன்னைக்கு சாயங்காலமே அது வேண்டான்னு முடிவெடுத்ததும் திமுக. அப்போ அது நடந்தது, உண்மைதான் நடந்தது. பேச்சுவார்த்தை குதிரை பேரம்ங்கிற ஒரு பழியை ஏற்றுக்கொண்டு அதை கழுதை பேரமாக மாற்றியது தாவேகா. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தாவேகா ஆட்சியை கவுக்குறேன் பாரு, நீ எங்க அப்பா இல்லைன்னு சொல்லிட்டியா? குதிரை பேரம் நடக்கல, அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு சேர்றதுனாலதான் பிடிக்காம நாங்க வெளில வந்திருக்கோம், இதுல எந்த ஒரு குதிரை பேரமும் நடக்கல அப்படின்னு ஓடி போற அத்தனை பெண்ணுமே கணவன் குடிக்கிறாங்கிறத அன்னைக்கு ராத்திரி கண்டுபிடிச்ச மாதிரி தான் சொல்லுவாங்க. அவன் 20 வருஷமா குடிச்சிட்டு இருப்பான். ஓடி போற அத்தனை பெண்ணுமே கண்டிப்பா கணவன் மேல ஏதாவது ஒரு பழியை சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ நாள் அதை டாலரேட் பண்ணியிருப்பாங்க. நீங்களே பத்திரிகையில படிச்சிருப்பீங்க, 10 வருடமாக என்னை மானபங்கம் செய்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. 10 வருஷம் எப்படி மானபங்கம் பண்ண முடியும்? 1 வருஷம் பண்ணலாம், 1 நாள் பண்ணலாம், அதுக்கப்புறம் முடிஞ்சில்ல. அதுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு பெண் வந்துருச்சுன்ன உடனே இந்த பெண்ணுக்கு கோபம் வந்துடும். 10 வருடமாக மானம், இதுதான் நியாயம், வேற எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி குதிரை பேரம் நடந்தது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. போடுறவங்க கேவலமாக அதிமுகவை மற்றும் பலர் ஒரு இவங்கெல்லாம் குப்பை, தூக்கி எறிய வேண்டிய குப்பை அப்படின்னு தாவேகா சொல்லியும் அதிமுகவில் உழைச்சவங்க மேலே வந்தவங்க ஓடி போனாங்க. அதை மறைப்பதற்கு இப்போ அடுத்த வேலை நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்குன்னா, திமுகலேருந்து இந்த ஆட்சியை முதல்ல ஒழிச்சிடணும், ஏன்னா 10 வருடம் அடுத்தது இவங்க தான் இருக்க போகிறாங்க, நம்மளால் எந்திரிக்க முடியாது, நம்ம பணம் நம்மளை காப்பாற்றலை, இந்த தேர்தலையே நம்மளை காப்பாற்றலை, இந்த தேர்தலையாவது அரசில் இருந்து 5000 கொடுத்து 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்து அப்படி இப்படி ஒப்பேற்றி 1,30,00,000 வாக்கு வாங்கிட்டோம், அடுத்த எலெக்ஷனில் இதில் பாதிக்கு வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தாவேக்காவும் வேணாம் திமுகவும் வேணாம் அப்படின்னு தான் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது. ஸோ அதில் எந்த நம்பிக்கையில் மறுபடியும் தாவேக்காவை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. தாவேக்கா வராது, திமுக வேண்டாம், அதுக்கு அதிமுக தான் சரி அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். தாவேக்கா வராது அப்படின்னு தான் நினைச்சாங்க, வந்துரும்னு அவங்க நினைக்கல. ஒரு பொருட்டாக அவங்க அதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கல. நாங்களாமும் அதே தான் சொல்லிட்டு இருந்தோம். ரிசல்ட் வந்த அன்னைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் தபால் ஓட்டில் தாவேக்கா அதிகமாக வந்தபோது கூட இது ஏதோ அங்கே எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறதுனால தபால் ஓட்டில் வந்துருச்சு, ஆனால் வாக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் உளறிட்டு இருந்தோம். கடைசியில் இவிஎம் மெஷினால தான் இந்த பிரச்சனை. இல்லை அதெல்லாம் விட்டுருங்க, அது சீமான் மாதிரி இருக்கிறவங்க இன்னும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மூத்த பத்திரிகையாளர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் என்ன, தாவேக்கால முதல்ல போய் சேர்ந்தாரு, அதுக்கப்புறம் அமுச்சு விட்டாங்க, அவர்லாம் கூட இந்த இவிஎம் பற்றிலாம் பேசுவாங்க. இவிஎம் மிஷின்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கேள்வி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, செந்தில் பாலாஜி இறக்கி விடுறோம், ஏன்னா அவர் தான் கரெக்டான ஆள் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம், ஆளை பிடிச்சிட்டு வர்றது எல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு அவரு தான் கரூரை விட்டு கோயம்புத்தூர்ல போய் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அப்படிங்கிற போது கண்டிப்பாக அவர் மறுபடியும் கரூருக்கு வந்தாருன்னா ஒரு பிரச்சனை வருங்கிறதுனால அவர் மேலே ஒரு பழி சும. கரூரில் ஜெயிக்கவே முடியாது, கரூரில் என் பேர் கெட்டு போச்சு, சொத்தெல்லாம் நிறையா இருக்குது, ஆனால் என் பேர் கெட்டு போச்சுன்னு ஓடி போய் வெக்கம் இல்லாமல் கோயம்புத்தூர் தெற்குலையோ கோயம்புத்தூர் மேற்குலையோ அவர் போய் நின்றார். அப்படி சொல்லி பழகுங்க. கரூரில் அவர் ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். இப்போ அவர் எப்படி விஜய்ங்கிற ஒரு மாநில முதல்வரை, காவல்துறையை கையில் வச்சுட்டு இருக்கிறவரை எப்படி தடுத்துட முடியும்? ஸோ இது எல்லாமே ஒரு மடைமாட்டுகின்ற ஒரு வேலை. குதிரை பேரம் இப்போ யார் செஞ்சா அப்படின்ற கேள்விக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கும்? இல்லை சார், இது திமுக தான் சார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிச்சு, அப்படிதான் இருக்கும். பாஜக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அப்படியும் இருக்கலாம். பாஜக அமைதியாக இருந்தாலே உங்களுக்கு பொறுக்காது.
அமைதியாக இருந்தாலே அதுதான் தூண்டிச்சுங்கிற மாதிரி கதையெல்லாம் விடுவாங்க. ஸோ இது எல்லாமே அசிங்கங்கள் நடந்து கொண்டிருக்கு. சொல்லப்போனால் மக்கள் குதிரை பேரம் நடத்தக்கூடிய வாக்கே கொடுக்கல. தாவேக்கா, அதிமுக, திமுக ஒன்னோடு ஒன்று சேர முடியாதுங்கிற முக்கோணத்தை தான் கொடுத்துருந்தாங்க. அதை கெடுத்தது கண்டிப்பாக விஜய் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை அசிங்கப்படுத்தியது ஆதவர்ஜுனா மற்றவங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள் இதை பண்ணுறாங்க. இதையெல்லாம் படிக்காமல் இருக்கிறது நல்லது. நாம் பலமுறை சொல்லிட்டோம், இந்த தொலைக்காட்சியிலே பேசியிருக்கும்போது சொல்லியிருக்கோம். ஐயா விஜய் அவர்களே, 234 பற்றி கவலைப்படாதீங்க, எந்த எம்பியும் ராஜினாமா பண்ண மாட்டான். அதிமுகவில் வேணால் ஒரு 4-5 வெக்கமான சூடு சுரணம் இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்க ஏதோ பெரியவங்கெல்லாம் சொன்னதை நம்பி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க திரும்ப ஜெயிக்கிறது கூட வாய்ப்புகள் இல்லை. நீங்களே அவங்களுக்கு சீட்டு கொடுக்க போகிறதில்ல. உங்கள் கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையும் உள்ளாட்சி தேர்தலில் கொண்டு போங்க. அங்கே தான் 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் உங்களுக்கு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு பார்க்கணும் மொழி. இந்த 234 கவலைப்படக்கூடாது சொல்லியிருக்கோம். கேட்கறதுக்கு அவர்கிட்ட மனசு இல்லை. இப்போ இடைத்தேர்தல் வரல அப்படின்னா விஜய் அவர்கள் கரூர் போக வாய்ப்பு இருக்குது. இல்லை கரூருக்கு அவர் பாருங்க, கரூருக்கு அவர் போகாதுங்கிறது அவசியமே இல்லாமல் அந்த 41 குடும்பங்கள் நடந்தது ஒரு விபத்து. விஜய்க்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. காவல்துறை தான் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கணும்னு தான் பேசிச்சே ஒழிய, ஓவர் ஆக்டிங் பண்ணி சிவாஜி மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி தேங்காய் சீனிவாசன் மாதிரி அன்பில் பொய்யாமொழி நடித்ததுனால இதெல்லாம் ஆபியஸாக மக்களுக்கு தெரிஞ்சது. ஸோ திரும்ப இவர் கரூருக்கு போய் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவர் போகணுன்னு முடிவு எடுத்தால் நீங்கள் எப்படி தடுப்பீங்க? அவர் கிளம்புறேன்னு சொன்னாலே பெரிய விஷயம். அவர் கிளம்பிட்டார். போகிறேன்னு சொன்னால் பெரிய விஷயம். போக விடுங்க, மக்கள் போய் பார்க்கட்டும். இப்போ பெரிய இடத்துல நிற்கட்டும், நிறைய பேர் அவரை பார்க்கட்டும். இப்போ கரூருக்கு போனார் அப்படின்னா விஜய் அவர்களும் விஜயபாஸ்கர் அவர்களும் ஒரே ஸ்டேஜ்ல இருந்தா பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும். மக்களோட மனநிலை இப்படி இருக்கும். எப்படி இவங்க விஜயபாஸ்கரும் இவரும் அந்த இடத்துல மேடையில் இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? இடைத்தேர்தல் அவர் ராஜினாமா பண்ணிட்டு, அதிமுக விட்டு ராஜினாமா பண்ணிட்டு தான் தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. ஸோ அங்க இடைத்தேர்தல் வருது அப்படின்னா அவர் தான் நிப்பாரு. ஸோ அப்படிங்கும்போது 2 பேரும் தானே பிரச்சனை. அவர் தான் நிப்பாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுங்கிறதுக்காகவே விஜய் அந்த மேடையில் அவரை கொண்டு வராமே இருக்கலாமே. இது தமிழக அரசு நலத்திட்டங்கள் சார்ந்த ஒரு விஷயம், அல்லது நான் 41 பேருக்கு நல்லது பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இதில் அரசியல் வேண்டான்னு அவரே சொல்லலாமே. அவரை நிற்க வைக்க போகிறாரு உறுதியா, அவரை தான் எம்எல்ஏ வாக்க போகிறாருன்னா வேணால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலாம். இப்போ அரசு சார்பிலையும் பணம் கொடுத்துருக்காங்க. 41 பேர் இறந்ததுக்கு விஜய் அவர்கள் சார்பிலையும் பணம் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி அரசு பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு மனிதநேய கட்சி நிர்வாகி சீனியா மோசமான உதாரணங்களுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி அரசு வேலைகளை செத்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னால், அப்போ அஜித்குமாரோடைய அம்மாவுக்கு இன்னும் ஒரு நல்லதையும் நீங்கள் பண்ணலை. காவல்துறையில் நடந்த அசிங்கம், காவல்துறையில் நடந்த அசிங்கம். அவன் தம்பிக்கு இன்னி வரைக்கும் அரசு வேலை கிடைத்ததாங்கிறது உங்களுக்கு தெரியாது. வயப்படுத்துறதுக்காண்டி இந்த ஒரு வேலையை பார்க்குறாங்க. இடைத்தேர்தல் வருது ஜெயிக்கணுங்கிறதுக்காக. அரசு வேலைங்கிறது இப்படியெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விஜய் அவர்களே. கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செத்து போகும். ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் செத்தா இன்னொருத்தருக்கு அரசு வேலை கிடச்சிரும். அரசு வேலைங்கிறது குதிரை கொம்பாக இருக்கிறத ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே அது தப்பு. அந்த 41 பேருக்கு ஏற்கனவே என்ன நியாயமான அமௌண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்தாச்சு. அந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட எனக்கு சரியாக தெரியும்னா 30-40 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தாச்சு. ஒரு குடும்பத்திற்கு ஒரு உயிரிழப்புக்கு விலை பேச முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் விலை பேசிட்டீங்க, கொடுத்தாச்சு. காலையில் ராத்திரி 2 மணிக்கு ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறார். ஒருத்தனும் வாயை தரக்கூடாது, எல்லார் வீட்லையும் செத்து போகணும், ஒருத்தனும் வாய கிடையாது, 10 லட்சம் கிடைக்கும். வாயை மூடிட்டு இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்ட்டார். எப்போ? ராத்திரி 2:30 மணிக்கு நிகழ்ச்சி நடந்த அன்றைக்கே சொல்லிட்டார். அதையும் மீறி நல்ல வேலையாக 100 பேர் சாகாமல் 41 பேர் மட்டும் செத்து போனான். அதற்கு உடனே அரசு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், காவல்துறை மரணங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 37 நடந்திருக்கு திமுக ஆட்சியில். அத்தனை பேருக்கும் நீங்கள் நியாயமாக கொடுக்கணும். அரசு வேலைங்கிறது சிறைச்சாலை மாதிரி ஆகிடும். சிறைச்சாலையில் குற்றம் செய்தவங்க போவாங்க, அரசு வேலையில் பழிவாங்கப்பட்டவர்கள் அல்லது நஷ்டப்பட்டவர்கள் போவாங்கன்னு ஆகிடும். அப்போ திறமைக்கே வேலை இருக்காது. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த அரசு வேலைன்னு உடனே அவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போய் கலெக்டராக ஒன்றும் மாற்ற போகிறதில்ல. எங்கே உட்கார வச்சாலும் அது அரசு வேலை தான். அவங்க ஒன்றும் வாயை திறக்க போகிறதில்ல. ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் விபத்து தான் தெரியும். அவங்க ஒன்றும் வாயை திறந்து எனக்கு அவர் கொடுத்த அரசு வேலையின் நிலையை பாரீர், இது ஒரு அரசு வேலையா அப்படின்லாம் புலம்ப போகிறதில்ல. ஏதோ வந்த வரைக்கும் லாபம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்போம். ஆக
இந்த இந்த விஷயம் பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. இந்த மாதிரியான முன்னுதாரணங்களை விஜய் காட்டக்கூடாது. அவர் காட்டிய 2 அற்புதமான முன்னுதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்தது மிகப்பெரிய உதாரணம், நல்ல உதாரணம், சரித்திரத்தில் இடம்பெற போகுது. அந்த மாதிரியான ஒரு உதாரணம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஆதி திராவிடர் 10 பேரை பட்டியலினத்தவரை ஆதி திராவிடரை அரசு அமைச்சராக்கி இருக்கிறது நல்ல விஷயம். இது எல்லாமே இந்த 2 மாதிரியான போக்குக்குள்ள அவர் போனார்னா நாட்டுக்கு நல்லது. இப்படித்தான் அவர் போவாருன்னு சொன்னா அது தப்பு. ஆதி திராவிடர் நலத்துறையை வந்து சமூக நீதித்துறையா மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். வந்து ஏன் இதை வந்து இப்படி பலமுறை இதுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். சப்பானின்னு கூப்பிட்டாலும் கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டாலும் திரும்ப போறது ஒரு ஆள் தான். கூப்பிட்டதுனால உன் தகுதியை நீ வளர்த்துக்கிற. ஹரிஜன்னு சொன்னாங்க, ஹரியுடைய மகன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா அதெல்லாம் தப்பான வார்த்தைன்னு தலித்துன்னீங்க. அதுக்கப்புறம் பட்டியலினத்தவர்னீங்க. அதுக்கப்புறம் ஆதி திராவிடருங்கிறது எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார் அந்த வார்த்தையை. இப்படி பேரை மாற்றி கூப்பிடுறதுனால ஒரு மண்ணும் நடக்க போகிறதில்ல. அடிப்படையில் வருமானத்திற்கு கம்மியாக 8 லட்சத்துக்கு வருமானத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசில் பிஜேபியும் சரி, பல மாநிலங்களில் காங்கிரஸும் சரி, இருக்கிற 1-2 மாநிலத்தில் கம்யூனிஸ்டும் சரி அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதை கொண்டு வந்து அவர்களுடைய நிலையை உயர்த்தணும்னு தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய இந்த மாதிரியான சில்லற வேலை பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ வந்து திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, அமைச்சரவையில் பங்கு வகிச்சா தாவேக்கா கூட்டணியில் இருக்கோங்கிறது அர்த்தம் கிடையாது, நாங்கள் எப்போதுமே திமுகவோட நட்புறவோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வைகோ அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. என்னன்னா திருமாவர்கள் பேசுகிற பேச்சுக்கு வந்து ஒரு நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் அவர் திருமாவர்கள் வந்து இப்படி மாற்றி மாற்றி பாருங்க, திருமாவளவன் தப்பாக பேசுகிறாருன்னு வைகோ சொல்கிறாரு. வைகோ மாற்றி மாற்றி பேசுவாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். வைகோ அவர்கள் இப்ப கூட சொல்லியிருக்காரு ஊழலை வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. ஊழலை வந்து வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னைக்கு விஜய் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஊழலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி. அதெல்லாம் ஓகே தாங்க. புது மருமகள் வீட்டுக்குள்ள வரும்போது கொஞ்சம் வாசனை வரத்தான் செய்யும். அது 6 மாதத்துக்கு பிறகு என்ன, 1 வருடத்துக்கு பிறகு என்னங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே. அதையும் போய் வைகோ சொன்னாருங்கிறதுக்காக அதை ஏன் திட்டணும்? கேள்வி என்னன்னா, திருமாவளவன் அவருடைய வாழ்க்கையில யூட்டர்ன் அடிக்காத விஷயமே கிடையாது. காலையில் குட் மார்னிங் சொல்லிட்டு 10 மணிக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு 12 மணிக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு 1 மணிக்கு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு 3 மணிக்கு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் திரும்ப. திமுக கூட்டணியில் இருக்கும்போது எங்களுக்கு எந்த ஒரு அமைச்சரவை பதவியுமே தரல. ஆனா இப்போ தாவேக்கால எங்களுக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க. திருமாவளவன் ஐயாவால் ஒரு வரியில அழகா சொல்ல முடியும். பல்லக்கு தூக்கிகளாக இருந்தோம், இன்றுதான் பல் துலக்குகிறோம் அப்படி சொன்னார்னா நச்சுன்னு ஒரு வார்த்தை. அதான் உண்மை. அசிங்கப்படுத்தி கொண்டு இருந்தார் திமுக. அவங்களுக்கு கோபம். இவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெரியவங்க சின்னவங்கன்னு பார்ப்பாங்க ஹிந்துக்கள், சனாதனத்தில் அப்படிலாம் இருக்குன்னு. திமுக தான் அப்படி பார்க்கும். நீ எல்லாம் அமைச்சராயிட்டியா, உனக்கெல்லாம் தனி தொகுதி தேவையா? யாரை பார்த்து கேட்டாங்க? திருமாவளவனை பார்த்து கேட்டாங்க. உனக்கெல்லாம் தனி தொகுதி வேணுமா அப்படின்னு கேட்டவங்க தானே. ஸோ அந்த கொழுப்பு திமுகவுக்கு ஏளனமாக பார்க்கின்ற மனிதனை மனிதனாக பார்க்க முடியாது. நீ பல்லக்கு தூக்கி நீ வந்து அமைச்சராயிட்டியா அப்படிலாம் பேசுவாங்க. அதுல திருமாவளவன் ஐயாவுக்கு வருத்தம், கோபம் இருக்கும். அப்போ அந்த ஒரு வெளிப்படைத்தன்மையை திமுக கூட்டணியில் இருக்கும்போதே காமிச்சிருக்கலாம்ல. அவங்க எப்படி காட்டுவாங்க? பல்லக்கு தூக்கி எப்படி கொண்டு வந்து மேலே கொண்டு வைப்பாங்க? நீங்க என்னதான் 4000 ரூபாய்க்கு வாங்கினாலும் செருப்பை காலில் தானே போட முடியும், தலையிலே போட்டுக்க முடியும். இப்போ வந்து ஜூன் மாதம் மேகதாது அணையை ஒரு 9 TMC வந்து திறந்துருக்கணும். ஆனால் இன்னும் திறக்கப்படலை. இப்போ ஜூலை மாதம் ஆயிடுச்சு. 32 மேகதாதுக்கும் டிஎம்சிக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதாவது கர்நாடகாவில் இருந்து அவங்க ஆணையத்தில் வந்து இந்த மாதிரி திறந்துருக்கணும், அதை திறக்கல அப்படிங்கிறது உங்கள் கேள்வியாக இருந்தால் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கடந்த 5 வருடத்தில் வந்திருக்க வேண்டியது, உதாரணத்துக்கு வந்திருக்க வேண்டியது 1000 TMCயாக இருந்தால் வந்தது 40 TMC கூட கிடையாது. இதுதான் கடந்த 5 வருடமாக நடந்துட்டு இருக்கிற அசிங்கம். இத்தனைக்கும் இந்த 5 வருடத்தில் அந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் திமுக. காங்கிரஸுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே, காங்கிரஸ்னா காங்கிரஸுக்கு இல்லை, ராகுல் காந்தி குடும்பத்திற்கு, பிரியங்கா காந்தி குடும்பத்திற்கு பணம் கொடுத்து கொண்டிருந்ததே திமுக தாங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. தப்பாக இருக்கலாம். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நமக்கு வர வேண்டிய டிஎம்சிக்கும் வந்த டிஎம்சிக்கும் சம்பந்தமே இருந்ததில்லை. இப்பையும் இவங்க சொல்கிறது வந்து எந்த அடிப்படையில் கொடுக்க போகிறாங்களா இல்லையாங்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் போகின்ற ஒரு போக்கு, அதாவது இந்த
இந்த கடல் நீரை பயன்படுத்துவதுங்கிற அந்த விஷயத்துக்குள்ள அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா நல்லது. மோடி ஐயா வந்து கோதாவரி இணைத்து அதன் மூலமாக நீரை கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுத்தார்னா தமிழகத்துக்கு நல்லது. அது வரைக்கும் நீங்கள் டெல்டாக்காரங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படியா இருந்தாலும் அது விஜயா இருந்தாலும் எடப்பாடியாக இருந்தாலும் ஸ்டாலின் ஐயாவாக இருந்தாலும் ஏக்கருக்கு இத்தனை பணம்ங்கிறத கொடுத்துட போகிறாங்க இல்லையா? நீங்கள் பயிர் வச்சிங்க, நல்லா வந்துருச்சுன்னா சந்தோஷம், விற்று பழச்சிக்கலாம். நல்லா வரல, நாசமாக போச்சுன்னா எப்படியும் பணத்தை கொடுத்துருவாங்க. ஸோ விவசாயிக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் வந்துடாது. பயிர்கள் தான் சாகக்கூடாது, சாகும். அதை பார்த்து தான் வள்ளலார் சொன்னார் இல்லையா, ஐயோ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். இதனுடைய ஜென்ம பலனான பசித்தவனுக்கு உணவாகி இருக்க வேண்டியதை உணவாகாமல் அது செத்து போச்சு, அது வாடி போச்சுன்னு அவர் வருத்தப்பட்டார் பாருங்க. அதுதான் நமக்கு பெரிய வருத்தமாக இருக்கும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.